இஎம்ஐ இல்லாம ஒரு வீட்ட கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எல்லாராலயும் இஎம்ஐ இல்லாம ஒரு வீட்ட கட்டி முடிக்க முடியுங்க. ஒரு 3 ஸ்டேஜ்ல 4 ஸ்டேஜ்ல நம்ம அந்த வீட்ட நிறுத்தி நிறுத்தி கட்டணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸ் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும், நீங்க இஎம்ஐக்கு போகாம அண்ட் தென் கடனும் வாங்காம நீங்க பணத்த சேர்த்து வச்சு கட்டும்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த இஎம்ஐ போகும்போது நீங்க 20 வருஷத்துக்கு கடன் கட்டணும். ஸோ அது இல்லாம உங்களால வீட கட்ட முடியும். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம ஒரு 2 to 3 இயர்ஸ் டைம் எடுத்து ஒரு வீட்ட கட்டும்போது, நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மள சுத்தி உள்ளவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்கலாம் இன்னுமாடா வீடு கட்டிட்டு இருக்க, இவ்ளோ நாளாவாடா கட்டிட்டு இருக்க, அந்த மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம காதுல விழுற மாரியே பேசுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லி கோவப்பட்டு ஒரு இஎம்ஐலயோ அந்த மாதிரி ஒரு கடனோ வாங்கி நம்ம மாட்டிக்க கூடாது. ஸோ அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும். இந்த வீடு நமக்கான வீடு. நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் சொந்த வீடுங்கிறது எவ்வளோ பெரிய கனவோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கனவு. இஎம்ஐ கடன் இல்லாம வாழ்றதே ஒரு நல்ல வாழ்க்கை. அதனால இஎம்ஐ இல்லாம வாழ கத்துக்கலாம்.